ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைய டே வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காலையில் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா வந்து உடம்பு சரியில்லை. நேத்திக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஸோ நேத்திக்கே வந்து ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அப்புறம் வந்து டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல. கோல்டு வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஃபீவர் வந்து இல்லை. ஸோ வாய்ஸ் வந்து ஃபுல்லாகவே மாறிடுச்சு. காக்காவுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டேன். அப்படியே நேராக வந்து வெளியே வந்து பாருங்கள் வியூ. 10 மணிக்கு மேலே தான் வீடியோவே எடுத்தேன். ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் உடம்பு சரியில்லாதனால. 10 மணிக்கு மேலே வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புளிஞ்சிக்காய் மரத்தில் வந்து புளிஞ்சிக்காய் பாருங்கள், டெய்லி வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது புளிஞ்சிக்காய். நிறைய காய் வந்துச்சு. ஆனால் நான் வந்து பெருசாக வந்து யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு பெருசாக வந்து புளிஞ்சிக்காய் வந்து பிடிக்கும் இல்லை. எப்போவாச்சும் வந்து எடுத்து நம்ம ஊறுகாய் தேவைன்னா மட்டும்தான் நான் புளிஞ்சிக்காய் யூஸ் பண்ணுறது. அப்போ மீனில் வந்து குழம்புக்கு வந்து புளிஞ்சிக்காய் யூஸ் பண்ணுவேன். ஸோ தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க் நடக்குது அப்படின்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மேல் மாடியில் வந்து ஒரு ரூமில் வந்து ஒரு வால் பெயிண்டிங் நடக்குது. வால் பெயிண்டிங்னால் வந்து டிசைன்லாம் இல்லை, ஆல்ரெடி டிசைன் பண்ணது. இப்போ அது வந்து லைட்டாக இலகிருச்சு எல்லாமே. ஸோ வந்து மேலே ரூஃபிங் போடாதனால வந்து இலகிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரூஃபிங் போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நாங்கள் கேரளாவில் இருக்கிறதுனால அடிக்கடி மழை பெய்யும். ஸோ மழை பெய்கிறதுனால வந்து மேல் மாடியில் வந்து மொட்டை மாடியில் வந்து தண்ணி வந்து தேங்கி நிற்கும். தண்ணி போகும், என்னால் வந்து சில டைம் வந்து தேங்கி நிற்கும். தண்ணி எப்போவுமே வந்து ஈரமாகவே இருக்கும். மழை வந்து சில டைம் டெய்லி மழையாக இருக்கும். ஸோ அதனால வந்து அது வந்து ஒரு சைடில் அப்படியே வந்து தண்ணி இறங்கி வந்து சுவரெல்லாம் வந்து தண்ணி ஆகுது. வீட்லேயுமே வந்து அதே கீழே வந்து சுவரில் வந்து இதே மாதிரி வந்து தண்ணி இறங்கி இந்த இலக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்படம் மாதிரி வந்து பொல்லி இலக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேல் மாடியில் அந்த ரூமில் ஒரு வால், அப்புறம் கீழ் மாடியில் ஒரு வால், சேமாக வந்து மேல் மாடியில் இருக்கிற அதே கீழே ஃப்ளோரில் அதே ரூமில் தான் வந்து இலக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரூஃபிங் போடாதனால தான் அந்த மாதிரி வந்து வந்திருக்கு அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ரூஃபிங் வந்து நாங்கள் போட்டோம். ஒரு 1 இயர் தான் இருக்குது ரூஃபிங் போட்டு. ஸோ இப்போ வந்து அந்த வாலில் வந்து மேல் மாடியில் ஃபஸ்ட்டு வந்து பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு மேலே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு சுரண்டி இலக்கணும். அந்த பெயிண்டிங் எல்லாம் இலக்குனதுக்கப்புறம் புட்டி போட்டு அப்புறம் வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து இலக்கிட்டு வந்து புட்டியும் போட்டாங்க. இப்போ வந்து அது வந்து காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து சாப்பிட போயிருக்காங்க. போயிட்டு ஈவினிங் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி ஒரு நாளில் வந்து எல்லாம் முடிஞ்சிடும். ஈவினிங் வந்து பார்க்கலாம் அது வந்து பெயிண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு. பெருசாக வந்து கலர் பெயிண்டிங்கோ இல்லைனா வந்து வால் டிசைன் பெயிண்டிங் எதுவுமே இல்லை. ஆல்ரெடி டிசைன் பண்ணதான் அது. ஸோ சும்மா வந்து ஒயிட் வாஷ் தான் பண்ணுறது மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் தான் போடுறோம். ஸோ மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியானம் சாப்பிட்டதுக்கு முன்னாடி வந்து டேப்லெட் இருக்குது. உனக்கு உடம்பு சரியில்லை, நேற்றுக்கு ஹாஸ்பிட்டல் போய் டேப்லெட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்தேன். ஸோ அந்த டேப்லெட் வந்து மத்தியானம் வந்து சாப்பிட்ணும். மத்தியானம் வந்து ஃபுட்டுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கணும். ஸோ கேஸ் டேப்லெட்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். உடம்பு சரியில்லாதனால 3 வேளையும் வந்து வீட்டில் என்னை சமைக்கவே விடலை என் ஹஸ்பண்டு. ஸோ காலையிலே வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க, மத்தியானமும் வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் டேப்லெட் போட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் வந்து சாப்பிட்ணும். மத்தியானம் வந்து சாப்பிட்டு முடித்ததும் வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லாக மழை. இந்த மழை எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல, அவ்வளோ மழையாக இருந்துச்சு.
ஸோ ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கு மேலே வந்தாங்க. வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்து கிளம்பிட்டாங்க. சூப்பராக வந்து இப்போ மாறிடுச்சு. முன்னாடி இருந்ததை விட இப்போ நீட்டாகிருச்சு. பெயிண்டிங் சூப்பராக பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் பெயிண்டிங் வந்து இந்த செவர்லேயும் ஆப்போசிட் செவர்லேயும் வந்து போட்டாங்க போல். நீட்டாக வந்து பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ ரூம் வந்து நீட்டாகிருச்சு. அப்படியே வந்து நாங்கள் மேல் மாடிக்கு நான் போயிருந்தேன். மேல் மாடியில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இப்போ வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறது இல்லை, கையால் தான் துவைக்கிறோம். அதனால் கீழே தான் துவைக்கிறது எல்லாமே. கல்லெல்லாம் கீழே தான் இருக்குது. வாஷிங் மிஷின் இருந்துச்சுன்னா அதில் துவைக்கிறோன்னா மட்டும்தான் நாங்கள் வந்து மேலே வர்றது. இப்போ மேலே வந்து நாங்கள் துவைக்கிறது இல்லை, நேராக வந்து இதை எடுத்து கீழே வைக்கணும். ஸோ அதனால் நான் வந்து மேல் மாடிக்கு வரதும் இல்லை, வீடியோஸ் எடுக்கிறதும் இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு வந்து. சரி இன்றைக்கி வந்து 2வது மாடியில் ஏறிட்டோம், 3வது மாடி ஏறிடலாம் அப்படின்னு தான் வந்து மேலே வந்து பார்க்க வந்திருந்தேன். மேலே வந்து எப்பவும் போல் நீட்டாக தான் இருக்குது. நான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு லைவில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து ஹோம் டூர் போடுறேன் ஒரு நாள். ஃபஸ்ட்டு வந்து மேல் மாடி வந்து போடுறேன். இப்போ வேலை முடிஞ்சிருச்சு, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக வந்து மேலே ஹோம் டூர் போடுறேன். மேலே வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்குது, எந்த திங்ஸுமே இல்லை. ஸோ நான் வந்து கண்டிப்பாக ஹோம் டூர் போடுறேன் மேலே ஒரு நாள். உடம்பு சரியில்லாதனால வீடியோஸ் வந்து பெருசாக எதுவுமே எடுக்கல. ஃபுல்லாக தூக்கமாக இருந்துச்சு. ஈவினிங் தான் கொஞ்சம் வந்து எந்திரிச்சு கொஞ்சம் டீ எல்லாம் போட்டு வந்து டீ வந்து நானே போடல, ஹஸ்பண்ட் தான் போட்டு வச்சுருந்தாங்க. டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டேன். டீ இல்லை, அது கட்டன்லாம் போட்டு குடிச்சிட்டேன். ஸோ வீடியோஸ்லாம் பெருசாக எடுக்கவும் இல்லை. நான் வந்து லைவ் போட்டிருந்தேன் ஈவினிங். சமைக்கிற வேலை இல்லை, ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக தூக்கமாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி டே வந்து ஃபுல் ரெஸ்ட் எடுத்திருந்தேன். ரிஷிக்கு ஏதோ சொன்னப்போ கோவம் வந்துச்சு. நேராக போய் வந்து கோவிச்சு அங்கே போய் நிற்கிறான் பாருங்கள். அவன் எப்போவுமே இப்படி தான் பிணங்கி போய் நின்றுவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோடு வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ போடுவேன், லைவ் போடுவேன். மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அகத்து அணங்கிப்போம், அந்த அகத்து போயிருந்தேன் எடுக்கு.